வணக்கம் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோல நாம முதல் வகுப்பு 3ஆம் பருவத்தோட எண்ணும் எழுத்தும் தமிழ் அரும்பு பயிற்சி நூல்ல இருக்கிற ஒரு பயிற்சி பாடத்தை தான் நாம இப்ப பார்க்க போறோம். இந்த பயிற்சி பகுதியை பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம டெக்ஸ்ட் புக் கைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. அப்பதான் நாங்க போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு உடனே வந்து சேரும். நீங்களும் பார்த்து வரக்கூடிய அனைத்து பாடங்களையும் கத்துக்க முடியும். சரி குட்டீஸ், நாம இப்ப பாடத்துக்குள்ள போகலாம். ஹலோ குழந்தைங்களே, இன்னைக்கு நாம 8வது பாடம் நல்லவை அறிவோம் தான் பார்க்க இருக்கோம். இந்த பாடத்துல முதல்லயே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு கதை சொல்லியிருக்காங்க. அந்த கதையை நாம என்னன்னு பார்க்கலாம் வாங்க. இப்ப இந்த கதையில என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. இந்த முயல் குட்டிங்க எல்லாம் சேர்ந்து ஒரு இடத்துக்கு பிக்னிக் வந்திருக்காங்க. சரிங்களா? இந்த முயல் குட்டிங்க எல்லாரும் சேர்ந்து ஒன்னா பிக்னிக் வந்திருக்காங்க. காட்டை சுற்றி பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா பேக் எல்லாம் எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு வந்துட்டாங்க. சரிங்களா? பாருங்க, ஒவ்வொரு முயல் குட்டியும் ஒவ்வொரு வார்த்தை சொல்லி அவங்களோட சந்தோஷத்தை வெளிப்படுத்துறாங்க. ஓ ஜாலி, ஹே அப்படிலாம் குதிச்சுட்டே வருது. இங்க பாருங்க மகிழ்ச்சி அப்படின்லாம் சொல்லிட்டே வருது. சரிங்களா? இங்க பாருங்க கேமரா எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்காங்க பாருங்க. இதெல்லாம் பாத்தீங்களா நீங்க இந்த போட்டோல? இந்த படக்காட்சியில நல்லா உற்று பாத்தீங்கன்னா தெரியும். சரிங்களா? இப்ப பாருங்க, இந்த முயல் குட்டி எல்லா முயல் குட்டியும் ஒன்னா சேர்ந்து பிக்னிக் வந்திருக்காங்க. அப்போ எல்லாம் சேர்ந்து விளையாடுறாங்க. ஒன்னா சேர்ந்து ஒரு தண்ணிக்குள்ள ஜாலியா விளையாடிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு முயல் குட்டியும் என்ன பண்ணுது? தனக்கு பிடிச்ச எல்லா விஷயத்தையும் சந்தோஷமா செஞ்சிட்டு இருக்காங்க. இனிப்பான பழம் சாப்பிடலாம்னா அதோட ஃப்ரெண்டு முயல் குட்டியை கூப்பிடுறாங்க. அப்புறம் இன்னொரு முயல் குட்டி, வா நானும் நீயும் சேர்ந்து அங்க போய் நம்ம ஜாலியா தண்ணியில விளையாடலாம் அப்படின்லாம் சொல்லிட்டு விளையாடுறாங்க. இது எவ்வளவு அழகா இருக்கு இந்த இடம்லாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. சரிங்களா? ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டுட்டு இருக்காங்க. எல்லாம் கம்யூனிகேட் பண்ணிக்கிறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்றாங்க? பேசிக்கிட்டே இருக்காங்க. ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு இடத்துல இங்க இந்த படக்காட்சியை பாருங்க. இங்க ஒரு குரங்கு என்ன பண்ணுது? ரொம்ப சோகமா பாவமா உட்கார்ந்துட்டு இருக்கு. அப்போ அந்த முயல் குட்டி இருக்குல்ல, அது என்ன பண்ணுது? ஒரு முயல் குட்டி மட்டும் நேரமாகிறது நம்ம இடத்திற்கு செல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேங்கா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லும் போது, இல்ல அந்த முயல் குட்டி ஒரு நிமிஷம் இரு வரேன்னு சொல்லிட்டு இந்த குரங்கு இருக்கு இல்லையா, சோகமா உட்கார்ந்து இருந்துச்சுல, அந்த குரங்கு கிட்ட ஏன் வருத்தமாக இருக்கிறீர்கள் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குது. ஏன் இப்படி சோகமா இருக்கீங்க? என்ன ஆச்சு உங்களுக்கு? நாங்கெல்லாம் ஜாலியா இருக்கோம்ல, ஏன் நீங்க சோகமா இருக்கீங்க அப்படின்னு கேக்குது. அதுக்கு அந்த குரங்கு என்ன சொல்லுது பாருங்க. இங்க கோடு போட்டிருக்காங்க பாத்தீங்களா? அப்படி சொல்லியிருந்தா என்ன அர்த்தம்? இந்த குரங்கு இங்க பேசுறதா அர்த்தம். சரிங்களா? அப்ப இங்க என்ன சொல்றாரு பாருங்க. என் நண்பர் பக்கத்து காட்டிற்கு சென்று விட்டார், வேற நண்பர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த குரங்கு ரொம்ப சோகமா இருக்கும். அதோட ஃப்ரெண்டு வேற காட்டுக்கு போயிருச்சு. அதனால எனக்கு யாரும் ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, அதனாலதான் நான் சோகமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குரங்கு சொல்லிட்டு இருக்கு. உடனே அந்த முயல் குட்டி என்ன சொல்லுது பாருங்க. நீ இந்த மாதிரிலாம் சோகமா இருக்கக்கூடாது. இங்க யார் இருக்காங்களோ அவங்க கூட என்ன பண்ணணும்? ஜாலியா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நீங்க வளர்த்திக்கிட்டு எல்லாத்து கூடயும் ஜாலியா என்ஜாய் பண்ணணும். நீ தனியா இருக்கக்கூடாது. அவங்க கிளம்பி போயிட்டாங்க, நீ சோகமா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த முயல் குட்டி இந்த குரங்குக்கு அறிவுரை சொல்லுது, அட்வைஸ் பண்ணுது. முன்பின் தெரியாத நீ நான் வருத்தமாக இருப்பதை புரிந்து கொண்டு என்னிடம் பேசுவதில் மகிழ்ச்சி. புது நண்பர்களை உருவாக்கிக் கொள்வேன். நன்றி முயல் குட்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த குரங்கு என்ன பண்ணுது? அந்த முயல் குட்டிக்கு தேங்க்ஸ் சொல்லுது. எதுக்கு தேங்க்ஸ் சொல்லுச்சு? யாருன்னே தெரியாதுல்ல இந்த குரங்கு. அவங்க பிக்னிக் வந்த இடத்துல அந்த குரங்க பாத்திருக்காங்க. ஆமா தானே? அங்க என்ன பண்ணிருக்காங்க? குரங்கு நீங்க ஏன் இந்த மாதிரி சோகமா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த முயல் குட்டி கேட்டுச்சுல்ல, அதுக்காக வேண்டி அதை தேங்க்ஸ் சொல்லி இந்த மாதிரி சோகமா இருக்காத அப்படின்னு சொன்னதுக்காக அந்த முயல் குட்டிக்கு இந்த குரங்கு தேங்க்ஸ் சொல்லுச்சு. சரிங்களா? ஜாலி, நாங்கெல்லாம் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குரங்கு கிட்ட பாய் சொல்லிட்டு எல்லாம் கிளம்புறாங்க. சரிங்களா? இப்போ என்ன அடுத்த படக்காட்சியில என்ன கொடுக்குறாங்க பாருங்க. இந்த முயல் குட்டி இப்படி பண்ணிச்சு இல்லையா, எல்லாத்தையும் போய் விளையாடிட்டு இருந்துட்டு திடீர்னு ஒரு குரங்கு ரொம்ப சோகமா இருந்ததுக்காக அதுக்கு போய் கைட் பண்ணிச்சு இல்லையா, அதுக்காக வேண்டி மத்த முயல் குட்டிலாம் என்ன பண்ணுது? இதுக்கு எல்லாரும் சேர்ந்து நீ ரொம்ப நல்லா பண்ணிருக்க, ரொம்ப நல்லது செஞ்சிருக்க, அந்த குரங்கு நீ சந்தோஷப்படுத்தியிருக்க, அதுக்கு நல்லது செஞ்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து என்ன பண்றாங்க? ரொம்ப பாராட்டுறாங்க. வெரி குட் அப்படிலாம் சொல்றாங்க. ஏன் அப்படி செஞ்சாங்க? யாராவது பக்கத்துல உங்க ஃப்ரெண்ட் அழுதுட்டு இருக்காங்கன்னா நீங்க என்ன பண்ணக்கூடாது? அப்படியே விட்டுட்டு போக கூடாது. அவங்க ஏன் அழுகுறீங்க அப்படின்னு கேட்கணும். ஏன் அழுகுற அப்படின்னு கேட்கணும். சரிங்களா? அப்பதான் அவங்க அவங்க முன்பின் தெரியாதவங்களா இருந்தா கூட அவங்களுக்கு என்ன துயரமா இருந்தாலும் நீங்க என்ன பண்ண முடியும்? அவங்க சோகமா இருக்கக்கூடாது இல்ல, அவங்களும் உங்களை மாதிரி சந்தோஷமா இருக்கணும்ல. அதனால நீங்க என்ன பண்ணணும்? அவங்களோட துன்பத்தையும் நீங்க புரிஞ்சுக்கிட்டு அவங்களையும் உங்க கூட சந்தோஷமா வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கதையை உங்களுக்கு சொல்றாங்க. புரியுதுங்களா குழந்தைங்களா? நீங்க முயல் குட்டி மாதிரி என்ன பண்ணுவீங்க? மத்தவங்களோட துன்பத்தையும் நீங்க என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்குவீங்களா? அவங்களுக்கு நல்லது செய்வீங்களா? சரி, இப்போ இந்த கதையில இருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு புரிஞ்சுதுங்களா குழந்தைங்களா? சரி, ஓகே. இப்ப நாம அடுத்த பகுதியை பார்க்கலாம். இப்ப இந்த பகுதியில் என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. இரண்டில் எது சரி குறியிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? இப்ப நாம இங்க என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. என்னுடன் பேசிக்கொண்டு பள்ளிக்கு செல்வதில் என் நண்பர் மகிழ்ச்சியாக இருக்கிறார். நீங்களோட சேர்ந்து ஜாயின் பண்ணி 2 பேரும் சேர்ந்து ஒன்னா வருவீங்களா ஸ்கூலுக்கு? பேசிக்கிட்டே வருவீங்களா ஸ்கூலுக்கு? அப்படி வரும்போது என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா? ஆனா உங்க ஃப்ரெண்டோட பேக்கையும் நீங்க தூக்கிட்டு வருவீங்களா? வரமாட்டீங்க இல்லையா? அது நம்ம தப்பு செய்யக்கூடாது இல்லையா? அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க.
ஃப்ரெண்டு கூட ஜாலியா பேசிக்கிட்டு நீங்க வரலாம். ஆனா ஃப்ரெண்டோட பேக்கையும் தூக்கிட்டு வர்றதுல அவர் ரொம்ப சந்தோஷப்படுறாருன்னா அது செய்யக்கூடாது. சரிங்களா? அது தப்பு. எப்பயுமே அது செய்யக்கூடாது. சரிங்களா? ஓகே. இப்ப அடுத்தது. பிறரிடம் ஒரு பொருளை கேட்டு அந்த பொருள் கிடைக்கவில்லை என்பதால் என் நண்பர் கோபமாக இருக்கிறார். ஆமா, அது செய்யக்கூடாது இல்ல. நம்ம ஒரு பொருளை போய் ஒருத்தர்ட்ட கேட்கிறோம். அது அவருக்கு தேவையா இருக்கலாம். அதுக்காக நாம அவங்க மேல கோவப்படலாமா? கோவப்படக்கூடாது இல்ல. அதுதான் சொல்றாங்க. அதே மாதிரி ஒருவரின் உருவத்தை இகழ்ந்து பேசியதை கேட்ட என் நண்பர் கோபமாக இருக்கிறார். ஆமா, அதுக்கு நம்ம கோவப்படணும். யாரையாவது பார்த்து நம்ம என்ன சொல்லக்கூடாது? ம். அவங்க அவங்க கண்ணு இப்படி இருக்கு, அவங்க மூஞ்சி அப்படி இருக்குன்னுலாம் பேசக்கூடாது. சரிங்களா? அதெல்லாம் தப்பான பேச்சு. அது மாதிரிலாம் நம்ம சொல்லக்கூடாது அப்படிங்கிறது தான் இங்க சொல்றாங்க. எப்பயுமே அது மாதிரி சொல்லக்கூடாது அப்படிங்கிறது தான் இங்க சொல்றாங்க. அப்ப அது நல்ல பழக்கம். சரிங்களா? அத நீங்க தெரிஞ்சுக்கணும். அதனால அதுக்கு நாம டிக்கு குடுக்குறோம். சரிங்களா குழந்தைங்களா? இப்ப அடுத்தது. பிறரிடம் உள்ள பொருள்களை விட என்னிடம் கூடுதலாக இல்லையே என என் நண்பர் வருத்தமாக இருக்கிறார். அப்படி நம்ம என்னைக்காவது வருத்தப்படுவோமா? அப்படிலாம் வருத்தப்படவே கூடாது. அது எப்பயுமே நீங்க வருத்தப்படக்கூடாது. மத்தவங்க கிட்ட எந்த பொருள் இருந்தாலும் நம்ம கிட்ட என்ன பொருள் இருக்கோ அதுவே நமக்கு போதும் அப்படின்னு தான் நம்ம எப்பயுமே இருக்கணும். சரிங்களா? அவங்க கிட்ட இருக்கிற பொருள் மாதிரியே எனக்கும் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம எப்பயுமே என்ன பண்ணக்கூடாது? அம்மா அப்பா கிட்ட நீங்க அடம் பண்ணவே கூடாது. அது எப்பயுமே தப்பான விஷயம். சரிங்களா குழந்தைங்களா? அது நீங்க எப்பயுமே செய்யக்கூடாது. சரிங்களா? இப்ப அடுத்தது என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. தன்னுடைய எழுதுகோல் தொலைந்து போனதில் என் நண்பர் வருத்தமாக இருக்கிறார். ஆமா, அப்ப நம்ம பென்சில் தொலைஞ்சு போச்சுன்னா என்ன பண்ணுவோம்? கண்டிப்பா நமக்கு சோகமாயிரும். ஐயோ! பென்சில் அம்மா வாங்கி குடுத்தாங்களே! காலையில தானே வாங்கி குடுத்தாங்க. அதுக்குள்ள தொலைச்சுட்டனே! அப்படின்னு நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப சேடா ஃபீல் பண்ணுவோம். ஆமா தானே? ரொம்ப சோகமா இருப்போம் நம்ம. அது மாரி இருக்கலாம். அது தப்பு இல்ல. சரிங்களா? ஆனா அடுத்தவங்க கிட்ட இருக்கிற பொருள் மாரியே நமக்கு வேணும்னு நினைக்கிறது தான் தப்பு. சரிங்களா குழந்தைங்களா? சரி, இப்ப நம்ம அடுத்தத பார்க்கலாம். என் நண்பரின் பூனை காணாமல் போனதால் அவர் அழுகிறார். ஆமா, அதுக்கு நம்ம அழுவோம். ஏன்னா என்ன பண்ணுவோம்? பூனை ரொம்ப நம்ம வந்து செல்லமா அதுக்கு பால்லாம் ஊத்தி, நம்ம வந்து அதுக்கு பார்த்து பார்த்து அது நம்ம போகும்போதும், வரும்போதும் அது நம்ம முன்னாடி ஓடும். இல்லையா? அத நம்ம பார்த்துட்டே இருப்போம். அது விளையாடுறதெல்லாம் நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதனால நமக்கு அது ரொம்ப வந்து நமக்கு ஒரு பெட் அனிமல் இல்லையா? அதனால நம்ம அத பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவோம். திடீர்னு அது காணாம போயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஐயோ! மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுவோம். ஆமா தானே? அது நம்ம கேஷுவலா நம்ம அழுகலாம். அது தப்பு இல்ல. ஆனா பிறர் வைத்துள்ள அதே பொருள் தனக்கும் வேண்டும் என்று என் நண்பர் அழுகிறார் அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணக்கூடாது? எப்பயுமே செய்யக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது? எப்பயுமே அடுத்தவங்க வச்சிருக்கிற பொருள் மாரியே எனக்கும் வேணும் அப்படின்னு நீங்க அழவே கூடாது. சரிங்களா? உங்களுக்கு என்ன பொருள் வேணுமோ, அந்த பொருள நீங்க கேட்டு வாங்கிக்கணும். அம்மா, அப்பா கிட்ட சொல்லி கேட்டு வாங்கி அத வச்சு தான் நீங்க யூஸ் பண்ணணும். ஒருத்தர் திடீர்னு நீங்க ஸ்கூலுக்கு போனப்ப யாராவது ஒருத்தர் புது பென்சில் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு ரப்பர் கொண்டு வந்திருக்காங்கன்னா, அதே மாரி எனக்கும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அம்மா, அப்பா கிட்ட அடம் பண்ணவே கூடாது. உங்ககிட்ட இருக்கிற பென்சில் முதல்ல தீர்ந்து போனதுக்கு அப்புறம் தான் மறுபடியும் புது பென்சில் கேட்டு நீங்க வாங்கி எழுதணும். சரிங்களா குழந்தைங்களா? இதெல்லாம் வந்து ரொம்ப நல்ல பழக்கங்கள். இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? சரி, இப்ப நம்ம இதுக்கு வந்து டிக் குடுக்கணும். இதுக்கு வந்து இன்டூ குடுக்கணும். தப்புங்கிறதுக்கு என்ன பண்ணணும்? தவறு அப்படின்னு சொல்லிட்டு டிக் பண்ணிருங்க. சரிங்களா? இத பார்த்து பொறுமையா என்ன பண்ணுங்க? இந்த வீடியோவ பாஸ் பண்ணி வச்சுட்டு, அதுக்கப்புறமா இத பார்த்து மார்க் பண்ணுங்க. சரிங்களா குழந்தைங்களா? ஓகே. இப்ப நம்ம அடுத்த பகுதிய பார்க்கலாம். இப்ப இந்த பகுதியில என்ன குடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாங்களா? 2 படங்களுக்கும் உரிய முதல் எழுத்து எது? வட்டமிட சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்ப இந்த படக்காட்சிய நீங்க பார்த்த உடனே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா இது என்னன்னு? இது என்னது? மொட்டு. இது வந்து மொச்சை. அப்ப என்ன எழுத்து முதல் எழுத்தா வரும்? மோ அப்படிங்கிற எழுத்து தான் வரும். அப்ப இதுக்கு நீங்க வட்டமிடுங்க. இது என்னது? இலையில இருக்கிறது தோசை. அப்ப நம்ம இது என்னது? தோரணம். அப்ப நம்ம தோ அப்படிங்கிற நெடில் எழுத்து துணைக்காலோட வருது இல்லையா? இதுக்கு தான் நீங்க என்ன பண்ணணும்? வட்டமிடணும். புரிஞ்சுதுங்களா குழந்தைங்களா? இத பார்த்து நீங்க இப்போதைக்கு வட்டமிட்டுக்கோங்க. சரிங்களா? சரி, இப்ப அடுத்த பகுதி. உரிய முதல் எழுத்தை எடுத்து எழுதுக. சரி, இப்ப இது என்னது? இந்த படக்காட்சியில குடுத்திருக்கிறது செடி. அப்ப இங்க குறில் சே, நெடில் சே குடுத்திருக்காங்க. எந்த சே வரணும்? குறில் சே தான் வரணும். இது என்னது? குறில் சே. அப்ப இந்த குறில் சே அப்படிங்கிற இந்த எழுத்த தான் நீங்க எழுதணும். இங்க என்ன குடுத்திருக்காங்க இந்த படக்காட்சியில? கோலம். இது வந்து குறில், இது நெடில். அப்ப இதுல வந்து நெடில் எழுத்துல வர கோ அப்படிங்கிற இந்த எழுத்த எடுத்து எழுதணும். இந்த படக்காட்சியில என்ன குடுத்திருக்காங்க? தேங்காய். இது வந்து குறில் தே, இது நெடில் தே. இது வந்து என்ன எழுதணும்? நெடில் தே அப்படிங்கிற இந்த எழுத்தை எடுத்து எழுதணும். புரிஞ்சுதுங்களா குழந்தைங்களா? இங்கேயே பாக்ஸ்ல குடுத்துட்டாங்க. இத பார்த்து நீங்க இங்க எழுதுனா போதும். சரிங்களா? சரி, இப்ப நீங்க என்ன பண்ணுங்கன்னா இந்த வீடியோவ பாஸ் பண்ணி வச்சுட்டு பொறுமையா இங்க குடுத்திருக்கிற எல்லா ஆன்சரையும் பொறுமையா பார்த்து நீங்க எழுதிக்கோங்க. சரிங்களா? இப்ப நம்ம அடுத்த பகுதியை பார்க்கலாம். தொடருக்கு உரிய படத்தை குறியீடு செய்க. இங்க வந்து என்ன குடுத்திருக்காங்க? இது கோவப்பழம், கோவக்காய் செடி இருக்கு. இதுல வந்து ஒரு லாவெண்டர் கலர்ல, ப்ளூ கலர்ல ஒரு பூ குடுத்திருக்காங்க. இது என்ன கேட்டிருக்காங்கன்னா சிவப்பு மலர்னு கேட்டிருக்காங்க. அப்ப என்ன பண்ணணும்? நம்ம சிவப்பு மலருக்கு தான் இது குடுக்கணும். சரிங்களா? அப்பனா டிக்கு குடுக்கணும். சரிங்களா? அடுத்தது. படத்தையும் சொல்லையும் பொறுத்துக்க. இது ஏற்கனவே நம்ம பண்ணியிருக்கோம். ஆமா தானே? இது ஈஸியா நீங்க பண்ணிருவீங்களே.
ஆமா. இதுல என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, மரம். மரத்துக்கு நேரா இந்த கோட்டை இணைங்க. சரி, அடுத்தது மிட்டாய். மிட்டாய் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் தானே? மிட்டாய் கோட கரெக்டா இணைங்க பார்க்கலாம். இங்க இருக்கு. ஓகே. அடுத்தது பொம்மையும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் தானே? ஆமா. பாருங்க, பொம்மை இங்க நிறைய வச்சிருக்காங்க பாருங்க. இந்த கோட்டை அதுக்கு நேரா இணைங்க. ஆமா. கரெக்டா இணைச்சிட்டீங்களா? வெரி குட். இப்போ அடுத்த பகுதியை நம்ம பார்க்கலாம். படத்தின் பெயரை எழுதுக. இந்த படக்காட்சியில் என்ன கொடுத்திருக்காங்க? முயல் குட்டி. சரிங்களா? அப்ப நம்ம இங்க என்ன எழுதணும்? முயல் அப்படின்னு எழுதணும். இந்த படக்காட்சியில் என்ன கொடுத்திருக்காங்க? காகம். காகம்னு இங்க எழுதணும். சரிங்களா குழந்தைங்களா? இப்ப புரிஞ்சுதா நீங்க எப்படி இதெல்லாம் எழுதிட்டே வரணும்னு? இதை பார்த்து பொறுமையா எழுதுங்க. சரிங்களா? சரி. உரிய எழுத்துக்களை நிரப்பி சொற்களை உருவாக்குக. சரிங்களா? இங்க என்னென்ன எழுத்து கொடுத்திருக்காங்கன்னு முதல்ல தெரியணும் உங்களுக்கு. முதல்ல என்ன பண்ணணும்? நீங்க அதை சொல்லணும். இந்த எழுத்துக்களை சொல்லணும். இது வந்து மே, இது தோ, இது கை, இது நா அப்படின்னு இந்த எழுத்தை பார்த்தோன்னா இங்க சொல்ல தெரியணும். அடுத்தது இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கணும். இந்த வட்டத்துக்குள்ள இத் தை அப்படின்னு கொடுத்திருக்காங்க. நம்ம ஏற்கனவே இந்த பாடப்பகுதியில படிச்சிருக்கோம் இல்லைங்களா? நத்தை மெத்தை அப்படிங்கிறது தான் இங்க வரணும். சரிங்களா? அப்ப இங்க மேல எழுதியிருக்க பாத்தீங்களா? நான் இங்க வந்து என்ன எழுதணும்? இந்த வட்டத்துல மே, குறில் மே எழுதணும். இப்ப இதை சேர்த்து இந்த இடத்துல எழுதுனீங்கன்னா 2 வார்த்தை கிடைக்குது. நத்தை மெத்தை. சரிங்களா குழந்தைங்களா? எப்படி எழுதணும்னு தெரியுதா உங்களுக்கு? சரி, இப்ப என்ன பண்ணுங்கன்னா இதை பார்த்து நீங்க எழுதுங்க. சரிங்களா? இப்ப அடுத்த பகுதியை நம்ம பார்க்கலாம். இப்ப இங்க என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, படத்திற்கு உரிய உறவு பெயரை எழுதுக. இப்ப இது யாரு? அக்கா. சரிங்களா? அதனால இங்க என்ன எழுதணும்? அக்கான்னு எழுதணும். இது யாரு? தாத்தா. இது யாரு? தாத்தா. அதனால தாத்தான்னு எழுதணும். இங்க வந்து பாட்டி, தாத்தா, அண்ணன், அக்கா அப்படின்னு இங்க பாக்ஸ்ல கொடுத்துட்டாங்க. நீங்க இதுல வந்து இவங்க 2 பேரும் யாரு, என்ன உறவு முறை நமக்கு தெரியும்ல, பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சுல்ல. இது வந்து அக்கா, இது வந்து தாத்தா. அதனால இதை பார்த்து இங்க இருந்து எடுத்து எழுதிக்கணும். சரிங்களா? ஓகே. இப்ப அடுத்த பகுதியில பார்க்கலாம். படத்தில் உள்ளதை குறியிடுக, படத்தில் இல்லாததை தவறு என்று குறியிடுக. சரிங்களா? இங்க என்ன படத்துல இருக்கு? நீங்க பார்த்தோன்னே சொல்லுங்க, ஒன்னொன்னா சொல்லுங்க. நாய்க்குட்டி இருக்கு, பூனை இருக்கு, மரம் இருக்கு, அப்புறம் வீடு இருக்கு. ஆமா தானே? சரி, அப்ப என்ன பண்ணலாம்? பூனை இருக்கு, டிக் பண்ணுங்க. மோதிரம் இருக்கா? இல்ல, அதனால தவறு. நாய்க்குட்டி இருக்கா? இருக்கு, டிக் பண்ணுங்க. மான் இருக்கா? இல்ல, அதனால தவறு. கொக்கு இருக்கா? இல்ல, அதனால தவறு. வீடு இருக்குல்ல, அதனால வீடு, டிக் பண்ணிருங்க. அவ்வளவுதான். சரிங்களா குழந்தைங்களா? அடுத்த பகுதியை நம்ம பார்க்கலாம். இப்போ படித்து காட்டியதை குறியிடுக. இப்ப நீங்க இதை என்ன பண்ணணும்னா, இந்த எழுத்துக்களை வந்து நீங்க ஒரு தடவை உங்க பக்கத்துல இருக்கிற பாப்பா கிட்டயோ இல்ல நீங்க அம்மா கிட்டயோ இது ஒரு தடவை சொல்லணும். இந்த எழுத்துக்களை பார்த்து இது என்ன எழுத்துன்னு சொல்லணும். அதுக்கப்புறமா என்ன பண்ணணும்? இதுக்கு குறியிடணும், டிக் பண்ணணும். அப்படி தெரியலன்னா கூட என்ன பண்ணணும்? ஒரு தடவை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா குறியிடுங்க. சரிங்களா? ஓகே. இப்ப அடுத்தது சி, து, போ, ழை, கவ், வி. இப்ப நீங்க என்ன பண்ணணும்? திருப்பி நீங்க ஒரு தடவை சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறமா இதை குறியிடுங்க. சரிங்களா? அடுத்த வார்த்தைகள் இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாமா? கொடி, தோப்பு, தூண்டில் அப்படின்னு நீங்க ஒரு தடவை படிச்சு காமிச்சிட்டு அதுக்கப்புறமா டிக் பண்ணுங்க. சரிங்களா குழந்தைங்களா? இப்ப அடுத்தது எழுத்து சொற்களை சொல்ல கேட்டு எழுதுக. இதேதான் திருப்பி இங்க என்ன சொல்லியிருக்காங்க? எழுத சொல்லியிருக்காங்க. இதை பார்த்து இங்க எழுத சொல்லியிருக்காங்க. அதனால என்ன பண்ணணும்? இங்க ஒரு தடவை சொன்னீங்க இல்லையா? அதை ஒரு தடவை என்ன பண்ணணும்? இங்க பார்த்து இங்க கீழே எழுதுங்க. சரிங்களா? ஓகே. இப்ப அடுத்த பகுதியை நம்ம பார்க்கலாம். இங்க என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, படம் பார்ப்பேன், வரைந்து வண்ணம் தீட்டுவேன். சரி, இதுல வந்து உங்களுக்கு பிடிச்ச விஷயம் தான். இதை பார்த்து நீங்க என்ன பண்ணணும்? இந்த படத்தை வரைஞ்சிட்டு அதே மாதிரி வரைஞ்சிட்டு நீங்க இதுக்கு வண்ணம் என்ன கொடுத்திருக்காங்களோ, என்ன கலர் கொடுத்திருக்காங்களோ அதே மாதிரி கொடுத்தாலும் ஓகே. இல்ல உங்களுக்கு என்ன மாதிரி பிடிக்குமோ அது மாதிரி இங்க நீங்க கலர் கொடுங்க. சரிங்களா? ஓகே. இப்ப அடுத்த பகுதியை நம்ம பார்க்கலாம். இதுல என்ன கொடுத்திருக்காங்க? செய்து மகிழ்வேன். இது இலைகள்லாம் இருக்கு இல்லைங்களா? வேப்ப இலை, சின்ன சின்ன இலைகள்லாம், மரத்தோட இலைகள்லாம் எடுத்து பூச்சி மாதிரி செஞ்சிருக்காங்க. இங்க பாருங்க எப்படி பூச்சி மாதிரி செஞ்சிருக்காங்க பாருங்க. இதெல்லாம் நீங்க என்ன பண்ணுங்க? கிளாஸ்ல ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து பண்ணுங்க. சரிங்களா? ஓகே. இப்ப அடுத்த பகுதியை நம்ம பார்க்கலாம். இப்ப இந்த பகுதியில என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, ஒலித்து பார்ப்பேன். இது எல்லாமே நீங்க என்ன பண்ணணும்னா சொல்லணும். வாய் விட்டு எல்லா எழுத்தையும் ஒரு தடவை நீங்க சொன்னீங்கன்னா தான் அந்த எழுத்து என்ன, அதை எப்படி நீங்க உச்சரிக்கணும் அப்படிங்கறத இங்க சொல்லி கொடுத்திருக்காங்க. சரிங்களா? இப்ப நீங்க என்ன பண்ணணும்னா முதல்ல ஆ முதல் இங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க பாருங்க, அவ் வரைக்கும் நீங்க இங்க படிக்கணும். அதுக்கப்புறம் வந்து மெய்யெழுத்து இக்குல இருந்து இன்ன வரைக்கும் நீங்க ஒரு தடவை படிக்கணும். சரிங்களா? அடுத்தது இங்க வந்து அதுல இருந்தே அதாவது உயிர் எழுத்துக்களையே வந்து அங்கங்க மாத்தி மாத்தி கொடுத்திருக்காங்க இல்லையா? அப்ப நீங்க மாத்தி கொடுத்திருக்கிற எழுத்துக்களையும் வரிசையா படிக்காம மாத்தி மாத்தி ஒரு தடவை படிக்கணும். சரிங்களா? இங்க நேரா படிச்சீங்க, இங்க வந்து மாத்தி மாத்தி கொடுத்தாலும் படிக்க தெரியணும். ஊ, ஈ அப்படின்னு உடனே அதை சொல்ல தெரியணும். அதுக்காக தான் இங்க மாத்தி கொடுத்திருக்காங்க. அடுத்தது மெய்யெழுத்தையும் அதே மாதிரி பாருங்க, இங்க வரிசையா கொடுத்திருக்காங்க, இங்க என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, மாத்தி மாத்தி கொடுத்திருக்காங்க. அப்ப என்ன பண்ணணும்? மாத்தி கொடுத்தாலும் நீங்க பார்த்த உடனே அந்த எழுத்து என்னன்னு சொல்ல தெரியணும். அதுக்காக தான் இங்க கொடுத்திருக்காங்க. நீங்க ஒரு தடவை பார்த்து இந்த எழுத்துக்களை ஒரு தடவை சொல்லுங்க. அடுத்தது இணைத்து சொல்வேன். இப்ப இந்த மெய்யெழுத்தையும் உயிரெழுத்தையும் சேர்த்து இங்க கொடுத்திருக்காங்க. இங்க ஒரு உயிர் எழுத்து இருக்கா, இங்க ஒரு மெய் எழுத்து இருக்கா, இது ரெண்டையும் சேர்த்து சொல்லணும். அக் அப்படின்னு சொல்லணும், இங் அப்படின்னு சொல்லணும். இதெல்லாம் இந்த எழுத்துக்கள் சேர்ந்து ஒலிக்கிறதுக்கு எந்த அர்த்தமும் கிடையாது. ஆனா இந்த எழுத்துக்களோட உச்சரிப்பு எப்படி இருக்கும், அதோட சவுண்ட் எப்படி வரும், அதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறதுக்காக இது கொடுத்திருக்காங்க. சரிங்களா? நீங்க இது ஒரு தடவை பார்த்து படிச்சீங்கன்னா போதும். சரிங்களா குழந்தைங்களா? சும்மா ஒரு தடவை படிச்சு பாருங்க, அவ்வளவுதான். அடுத்தது சொற்களை படிப்பேன். இங்கேயும் அதே மாதிரி உயிர் எழுத்து, அதுக்கப்புறம் ஒரு மெய் எழுத்து, இதை சேர்த்து படிக்க சொல்லியிருக்காங்க.
உ இன் அப்படிங்கறத சேர்த்து படிச்சா உன் அப்படின்னு வருது இல்லையா, அந்த சவுண்ட் உங்களுக்கு தெரியணும். உன். ஏ இன் அப்படிங்கிற எழுத்தையும் நீங்க என்ன சேர்த்து உச்சரிச்சா என் அப்படின்னு வருது இல்லையா, அவ்வளவுதான். சரிங்களா? அதே மாதிரி இங்க பாருங்க, ஏர், ஊர், ஈர், ஓர், இல், ஆல், ஆம், எல், அந்த மாதிரி என்ன பண்ணணும்னா எல்லா வார்த்தைகளையும் நீங்க ஒரு தடவை உச்சரிச்சு பாருங்க. சரிங்களா குழந்தைங்களா? அடுத்தது பாருங்க, சின்னதா ஒரு தொடர் கொடுத்திருக்காங்க. இந்த தொடருக்கு என்ன அர்த்தம்னா, இது வந்து சின்னதா ஒரு தொடர், ஒரு வாக்கியத்துக்கான ஆரம்பம். என், ஏர், அவ்வளவுதான். உன், ஊர் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக. சரிங்களா? அவ்வளவுதான். அடுத்த பகுதியை நம்ம பார்க்கலாம். இப்ப இங்க என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, இது வந்து மெய்யெழுத்திலேயே வரக்கூடிய காங்காட்சா எழுத்துக்களை முழுசா கொடுத்திருக்காங்க. கா முதல் நா வரைக்கும் இங்க கொடுத்துட்டாங்க. இதை நம்ம வரிசையா நம்ம கடகடன்னு சொல்லிடுவோம். சொல்லுவீங்க தானே? இப்ப இங்க எப்படி கொடுத்திருக்காங்கன்னா, இங்க மாத்தி மாத்தி கொடுத்துட்டாங்க. இப்ப நீங்க பார்த்த உடனே அந்த எழுத்துக்களை சொல்லணும். அதுக்குதான் இங்க கொடுத்திருக்காங்க. அடுத்தது இங்க அதே மாதிரிதான். இந்த கத், கச், சௌ, ஞட், டம் அப்படின்னு சொல்ல தெரியணும். ஆனா இதுக்கு எந்த அர்த்தம்லாம் எதுவும் கிடையாது. அந்த வார்த்தைகளோட உச்சரிப்பு நமக்கு தெரியணுங்கிறதுக்காக இங்க கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? இப்ப அடுத்தது சொற்களை படிப்பேன்லயும் அதேதான். எப்படி வந்து ஒரு வார்த்தை உருவாகுதுங்கிறது தெரியணும். மா, ர, இம், மரம் அப்படின்னு சொல்ல தெரியணும். கா, ட, இல், கடல் அப்படின்னு சொல்ல தெரியணும். புரியுதுங்களா? அடுத்தது இங்க பாருங்க, தா, இங், கா, இம், தங்கம். சரிங்களா? ஏ, இட், ட்ர, இம், ஏற்றம். சரிங்களா? அந்த மாதிரி ஒவ்வொரு வார்த்தையும் நீங்க பார்த்து படிங்க. சரிங்களா குழந்தைங்களா? அதே மாதிரி இங்க பாருங்க, சரம், வயல், மலர், மணல், பழம், நலம், வனம், வயல், மரம், பள்ளம். இது மாதிரி ஒவ்வொரு வார்த்தையும் நீங்க சின்ன சின்ன வார்த்தைகளை என்ன பண்ணணும், பார்த்து படிச்சுட்டு திருப்பி ஒரு தடவை நோட்ல எழுதுங்க. அப்பதான் உங்களுக்கு திரும்ப திரும்ப படிக்கும் போதுதான் அந்த வார்த்தைகள்லாம் தெரியும். சரிங்களா குழந்தைங்களா? சரி, இப்ப நம்ம அடுத்த பகுதியை பார்க்கலாம். இப்ப இதுலயே வந்து நெடில் எழுத்து. முதல்ல குறில்ல பார்த்தோம் இல்லையா, காங்காச்சால. இதுல அடுத்தது நெடில், துணைக்கால் சேர்த்து நம்ம எழுத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இங்க வரிசையா கொடுத்திருக்காங்க. இங்க என்ன எப்படி கொடுத்திருக்காங்க பாருங்க, மாத்தி மாத்தி கொடுத்திருக்காங்க. இப்ப நம்ம வரிசையா பார்த்த உடனே சொல்ற அதே எழுத்துக்களை இங்க வந்து மாத்தி கொடுத்தாலும் நமக்கு உடனே சொல்ல தெரியணுங்கிறதுக்காக தான் இங்க கொடுத்திருக்காங்க. இந்த எழுத்தை சொல்லணும், உடனே பார்த்தோன்னா இது ங அப்படின்னு சொல்லணும், இது வந்து ரா அப்படின்னு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக. சரியா? அடுத்தது பாருங்க, காய, ஞான, சாம, ஞால, டார அப்படின்லாம் சொல்ல தெரியணும். இது என்ன எழுத்துக்களை சேர்த்து படிக்க தெரியணும், அதுக்காக தான் இது கொடுத்திருக்காங்க. அடுத்தது இங்க பாருங்க, ஒரு வார்த்தையை முழுசா எழுதுறதுக்கு என்னென்ன எப்படி எழுத்துக்களை சேர்த்து படிக்க தெரியணும், அதுக்காக தான் நா, ட, க, இம் அப்படின்னு. சரிங்களா? ஓகே. இப்ப அடுத்தது தொடர்களை படிப்பேன்ல பாருங்க, எப்படி சின்னதா ஒரு தொடர் கொடுத்திருக்காங்க பாருங்க. மான், பார் அப்படிங்கிறது ஒரு சின்ன தொடர். சரிங்களா? ஒரு வாக்கியத்தோடைய சின்ன வாக்கியம். காளான், பார் அப்படிங்கிறது ஒரு சின்ன வாக்கியம் அப்படிங்கிறது தான், தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நீங்க. சரியா? அடுத்த பகுதியை பார்க்கலாமா குழந்தைங்களா? இப்ப இந்த பகுதியில பாருங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா, கீ வரிசை. நம்ம வந்து முதல்ல வந்து குறில், உயிரெழுத்து, மெய்யெழுத்து, அதுக்கப்புறம் நெடில் எழுத்து, அதுக்கப்புறம் இப்ப கீங்கீச்சியில நீ வரைக்கும் கொடுத்திருக்காங்க. இங்க பாருங்க, நீ வரைக்கும் கொடுத்திருக்காங்க. சரிங்களா? இப்ப இந்த எழுத்துக்களை எப்படி கொடுத்திருக்காங்க, இங்க மாற்றி மாற்றி கொடுத்திருக்காங்க. இதை பார்த்த உடனே இந்த கீ அப்படிங்கிறது நமக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் மாத்தி மாத்தி கொடுத்திருக்காங்க. இந்த எழுத்தை பார்த்தோம்னா சொல்ல தெரியணும், ழி அப்படின்னு சொல்ல தெரியணும். அதே மாதிரி இங்க எப்படி கொடுத்திருக்காங்க பாருங்க, இணைத்து சொல்ல சொல்லியிருக்காங்க. அது உயிர்மெய் எழுத்தோட மறுபடியும் ஒரு மெய் எழுத்து. சரிங்களா? அதனால கீச், அசி, டிஸ் அப்படின்லாம் சொல்ல தெரியணும் அப்படிங்கிறதுக்காக. அடுத்தது சொற்களை படிப்பேன். இங்க வந்து தக்காளி அந்த மாதிரி சொல்ல தெரியணும். அப்புறம் என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, மிட்டாய் அப்படின்னு சொல்ல தெரியணும், பார்த்து படிக்க தெரியணும் அப்படிங்கிறதுக்காக. இங்க வந்து எப்படி கொடுத்திருக்காங்க பாருங்க, சின்ன தொடர். தம்பி வா, பழம் பறி, பாடம் படி அப்படிங்கறதெல்லாம் சின்ன தொடர். இதெல்லாம் பார்த்து நீங்க என்ன பண்ணணும், ஒரு தடவை படிச்சுட்டு எழுதி பாருங்க. சரிங்களா? ஓகே. இப்ப அடுத்த பகுதியை நம்ம பார்க்கலாம். இதுல எப்படி கொடுத்திருக்காங்க பாருங்க, கீ வரிசை. நம்ம வந்து கீ குறில் பார்த்தோம், இது வந்து நெடில். நெடில் வரிசையில கீ வரிசையில நீ வரைக்கும் கொடுத்திருக்காங்க. இதுலயும் பாருங்க, முதல்ல இங்க வரிசையா கொடுத்திருக்காங்க, அப்புறம் இங்க எப்படி கொடுத்திருக்காங்க, மாத்தி மாத்தி கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி இங்க சேர்த்து 2 எழுத்தை மட்டும் சேர்த்து கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் என்ன பண்ணிருக்காங்க பாருங்க, வார்த்தைகளா கொடுத்திருக்காங்க. இந்த அதாவது இந்த நீ வரிசையில எப்படி வார்த்தைகள் உருவாகுது புரிஞ்சுதுங்களா? வின், மீன். இங்க மீன்ங்கிற இந்த எழுத்து இங்க இருக்கா, இங்க பாருங்க மீன். புரிஞ்சுதுங்களா எப்படி வருதுன்னு? இங்க பாருங்க, இந்த நீங்கிற எழுத்துக்கு ஒரு வார்த்தை, இங்க வந்து நீர். புரிஞ்சுதா? அதுக்குதான் இந்த வார்த்தைகள்லாம் கொடுத்திருக்காங்க. அதாவது இந்த எழுத்துக்களை வச்சு இந்த வார்த்தைகள் இங்க எப்படி உருவாகி இருக்குது. மீன், கீரி, மீதி, நீளம், நீளம். இந்த நீளம்க்கும் இந்த நீளம்க்கும் வித்தியாசம் தெரியணும். அதெல்லாம் நீங்க பெரிய கிளாஸ்ல படிச்சுக்கலாம். இப்ப வந்து நீங்க இந்த வார்த்தைகளை மட்டும் படிங்க. வீரன், இளநீர், சீற்றம், கண்ணீர், சீரகம், விண்மீன், நீச்சல். இதுல எல்லா எழுத்துமே பாருங்க கீங்கீச்சியில வர எழுத்துக்கள் வருதா பாருங்க. இது எல்லாத்துக்கும் நீங்க அந்த கோடிட்டு பார்க்கணும், அப்பதான் நீங்க தெரியும் உங்களுக்கு. இந்த எழுத்துக்களை, இந்த வார்த்தைகளை எழுதிட்டு இது எல்லாத்துக்கும் நீங்க என்ன பண்ணணும், அந்த கோடிட்டு அடிக்கோடிட்டு காமிக்கணும். இந்த எழுத்தெல்லாம் வந்து மீ வரிசையில வருது அப்படிங்கறத நீங்க அடிக்கோடிட்டு காமிக்கணும். புரிஞ்சுதுங்களா குழந்தைங்களா? இந்த மாதிரி ஒவ்வொரு பகுதியும் இதுக்கு முன்னாடி பார்த்த பகுதியிலையும் வந்தது இல்லையா, அது எல்லாத்துக்குமே நீங்க செய்யணும். அது மாதிரி பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு ஞாபகத்திலேயே இருக்கும். உங்களால வந்து மறக்கவே முடியாது. உங்களுக்கு நல்லா நீங்க ஞாபகம் வச்சுப்பீங்க. எல்லா எழுத்தும் உங்க மனசுல பதிஞ்சிரும். சரிங்களா? அடுத்த பகுதியை நாம இப்ப பார்க்கலாம். பாருங்க, இந்த பகுதியில தொடர்களை படிப்பேன். நீச்சல் அடி, தட்டேல் ஜீரகம், பீரங்கி பார். அவ்வளவுதான்.
சரி, இதை நீங்க பார்த்து ஒரு தடவை படிங்க. சரிங்களா? இப்ப இந்த நான் சொன்ன மாதிரி இதுக்கு முன்னாடி இருந்த பகுதியில இருந்த வார்த்தைகளையும் இது மாதிரி நீங்க முழுசா எழுதிட்டு இந்த வார்த்தைகளையும் எழுதிட்டு இதுல அடிக்கோடிட்டு காமிங்க. இந்த மாதிரி எழுத்துக்கள் வருது இல்லையா? லீ, நீ வரிசை வருது இல்லையா? அது எல்லாத்தையும் நீங்க அடிக்கோடிட்டு காமிங்க. சரிங்களா? அடுத்த பகுதியை நாம இப்ப பார்க்கலாம். பாருங்க, இதுல வந்து கூங்கூச்சு வரிசை. இது வந்து ஊ வரிசை. என்னது? ஊ வரிசை. கூ, கு, சு, ஞு, டு, நு அந்த மாதிரி வருது இல்லையா? கூல இருந்து நூ வரைக்கும் இங்க கொடுத்திருக்காங்க. அடுத்தது இங்க பாருங்க, இந்த எழுத்துக்களை மாத்தி இங்க கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி இந்த எழுத்துக்களோட எந்த மாதிரி எழுத்துக்கள்லாம் வந்து சேர்ந்து வருங்கோ அதுக்காக உங்களுக்கு சொல்றதுக்காக இங்க கொடுத்திருக்காங்க. சரிங்களா? இப்போ இந்த எழுத்துக்கள் சேர்ந்து எப்படி ஒரு வார்த்தையா வந்து அமையுது அப்படிங்கிறதுக்கு இங்க கொடுத்திருக்காங்க. இந்த இடத்துல பாருங்க, இந்த பூ இங்க இருக்கா? பாருங்க, இங்க இருக்கா? பூ, இனிப்பு. இங்க பாருங்க, அரும்பு. இங்கேயும் வருதா? பூங்கிறது வருதா? அந்த பூங்கிறத வச்சு இங்க எப்படி அரும்பு அப்படிங்கிற இந்த வார்த்தை உருவாகுது அப்படிங்கிறது தான். சரிங்களா? அது மாதிரி தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். இந்த பாருங்க, இந்த மாவு இங்க இருக்கா? ஊ. சுக்கு. இங்க பாருங்க, கூ வந்து மேல இருக்கும். ஃபர்ஸ்ட் எழுத்தே அதுதான். கூ. இங்க இருக்கா? சுக்கு. நுங்கு, இரவு. சரிங்களா? இந்த மாதிரி கூங்குச்சு வரிசையில வார்த்தைகளை உருவாக்கியிருக்காங்க. இதை பார்த்து நீங்க ஒரு தடவை படிங்க. சரிங்களா குழந்தைங்களா? ஓகே. இப்ப அடுத்தது தொடர்களை படிப்பேன்லயே சின்ன வாக்கியங்கள். சுண்டல் வாங்கு, முறுக்கு வாங்கு, இனிப்பு வாங்கு. அடுத்த பகுதியை பார்க்கலாமா? சரி. இதுல வந்து நெடில், கூ வரிசையிலேயே நெடில் வரிசை. கூ, கு, சு அந்த மாதிரி அதாவது நூ வரைக்கும் உங்களுக்கு நெடில் எழுத்துக்கள் எப்படி வரும் அப்படின்னு இங்க கொடுத்திருக்காங்க. இதுல இணைத்து சொல்வேன். கூட், சூச, டூ அப்படின்னு சும்மா கொடுத்திருக்காங்க. இதுக்கெல்லாம் அர்த்தம் எதுவும் கிடையாது. இது நீங்க பார்த்து ஒரு தடவை படிங்க. சும்மா படிச்சா போதும், அவ்வளவுதான். அடுத்தது சொற்களை படிப்பேன்லயே தூண்டில் அப்படிங்கிற இந்த எழுத்துக்களை சேர்த்து எழுதுறது மூலமா இங்க என்ன வார்த்தை கிடைக்குது பாருங்க? தூண்டில் அப்படின்னு கிடைக்குது. இந்த தூ அப்படிங்கறது நெடில் தூ இங்க இருக்கு பாத்தீங்களா? இங்க இருக்கா? தூங்கிற எழுத்து இங்க வருதா? கூட்டம். இங்க இருக்கு பாருங்க, கூ. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் எழுத்தே வருதா? கூங்கிறது வருதா? கூட்டம். அதே மாதிரி அதுதான். இந்த 100, சூடு, மூக்கு, கரூர், பூண்டு, 3 அந்த மாதிரி பார்த்து ஒரு தடவை படிக்கணும். சரிங்களா? அடுத்தது தொடர்களை படிப்பேன். சின்ன தொடர்களா கொடுத்திருக்காங்க. இந்த தொடர்களை படிச்சீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். 3 பூரி, தூண்டில் எடு, குயில் கூவியது. சரிங்களா குழந்தைங்களா? இது மாதிரி என்ன பண்ணணும்? பார்த்து நீங்க படிக்கணும். சரிங்களா? ஓகே. அடுத்த பகுதியை நாம பார்க்கலாம். இப்ப இதுல என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க? கே வரிசை. இது வந்து உயிரெழுத்துல நம்ம ஏ வரிசை சொல்லுவோம் இல்லையா? அந்த எழுத்துல வருது. கேங்கே, சேங்கே, அந்த எழுத்துல வருது. நே வரைக்கும் இங்க கொடுத்திருக்காங்க. இதுல வரிசையா கொடுத்திருப்பாங்க. இங்க என்ன பண்ணிருக்காங்க பாருங்க? மாத்தி மாத்தி கொடுத்திருக்காங்க. இதை பார்த்த உடனே நீங்க என்ன பண்ணணும்? அந்த எழுத்துக்களை சொல்ல தெரியணும். அதே மாதிரி இணைத்து சொல்வேன்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு எழுத்தை சேர்த்து கொடுப்பாங்க. அதை நீங்க சேர்த்து சொல்ல தெரியணும். ஹே, நெய், செலு அப்படின்னு பார்த்தோம்னா சொல்ல தெரியணும். அதுக்காக தான். அதே மாதிரி இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வெங்காயம் அப்படின்னு இந்த வார்த்தையை பார்த்தோம்னா படிக்கிறதுக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறதுக்காக தான். வெங்காயம் அப்படின்னு சொல்ல தெரியணுங்கிறதுக்காக இங்க கொடுத்திருக்காங்க. இது நெல், பெண். இந்த எழுத்து எல்லாமே பாருங்க ஒத்த சுழி கொம்பு போட்டு அந்த எழுத்துக்கள் சேர்ந்து வருது இல்லையா? அந்த நே வரிசை, கேங்கே, சே வரிசையில வரக்கூடிய வார்த்தைகள். புரிஞ்சுதுங்களா குழந்தைங்களா? இதுல வரக்கூடிய வாக்கியங்கள் நெல் வயல், தீ பெட்டி. இது பாருங்க, பெட்டி, நெல் வயல், தென்றல். சரிங்களா? இப்ப இதுல வரக்கூடிய வாக்கியங்கள் எப்படி வருங்கிறத இங்க கொடுத்திருக்காங்க. படிச்சீங்கன்னா உடனே உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். சரிங்களா? இப்ப நம்ம அடுத்த பகுதியை பார்க்கலாமா? சரி. அடுத்தது கே வரிசை. இப்ப ஏ வரிசை முன்னாடி பார்த்தோமா? அடுத்தது இங்க கே, கே, சே அந்த எழுத்து ரெட்டை சுழி கொம்பு போட்டு எழுதுற வார்த்தைகளை இங்க எப்படி வருங்கிறதுக்காக இந்த எழுத்துக்கள் வந்து கே வரிசையில இருந்து கொடுத்திருக்காங்க. கே முதல் நே வரைக்கும் இங்க கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி இங்க எழுத்துக்களை மாத்தி மாத்தி கொடுத்திருப்பாங்க. அப்புறம் இணைத்து சொல்ல கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் வார்த்தைகள் எப்படி இந்த எழுத்துக்களை வச்சு உருவாகுதுங்கிறதுக்காக இங்க பாருங்க தே அப்படிங்கிற இந்த நெடில் எழுத்தை இங்க கொடுத்து தேஞ்சிட்டு அப்படின்னு இங்க கொடுத்திருக்காங்க. அடுத்தது கேழ்வரகு. சரிங்களா? தே, கே, கேழ்வரகு அப்படின்னு சொல்ல தெரியணும் பார்த்த உடனே. அதே மாதிரி தேன். இங்க இந்த முதல் எழுத்து எல்லாமே பாருங்க நெடில் எழுத்துல வருதா? அந்த வார்த்தையில எப்படி இந்த நெடில் எழுத்து சேர்ந்து இந்த வார்த்தைகள் உருவாகி இங்க இருக்கு அப்படின்னு. இங்க ஒரு எழுத்து இருக்கு பாருங்க. இதுல வந்து குறில் வந்திருக்கு. இங்க இருக்கிறது கடைசி எழுத்து பாருங்க நெடில் எழுத்து. இது பார்த்தோன்னு தெரியணும். இது வந்து குறில், இது வந்து நெடில் அப்படின்னு சொல்ல தெரியற மாதிரி சொல்லி கொடுக்கணும் நீங்க. சரிங்களா? இதை பார்த்து அடிக்கடி படிச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா தான் அது தெரியும் உங்களுக்கு. சரிங்களா குழந்தைங்களா? அடுத்தது தொடர்களை படிப்பேன்ல கண்ணே வா, உயரே பர, பேருந்து பயணம் அப்படின்னு சின்ன வாக்கியங்களா இங்க கொடுத்திருக்காங்க. சரிங்களா குழந்தைங்களா? இப்ப அடுத்த பகுதியை நம்ம பார்க்கலாமா? சரி. இப்ப நீங்க என்ன பண்ணுங்கன்னா ஒண்ணும் இல்லை, இந்த தொடர்களை எல்லாத்தையும் நீங்க ஒரு தடவை பார்த்து படிங்க. வெறும் படிங்க, பார்த்து ஒரு தடவை எழுதுங்க. சரிங்களா குழந்தைங்களா? இப்ப நம்ம அடுத்த பகுதியை பார்க்கலாம். அடுத்தது கை வரிசை. இப்ப ஐ வரிசை வருது இல்லையா? உயிரெழுத்துல. அதே மாதிரி இங்க வந்து கை, ngை, சை வரிசை. இது கையில இருந்து நை வரைக்கும் இங்க முதல் எல்லா 18 எழுத்தையும் இங்க கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் வரிசையா கொடுத்ததுல இருந்து இங்க என்ன பண்ணுவாங்க? மாத்தி மாத்தி இந்த இடத்துல கொடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன செஞ்சிருப்பாங்க? அது கூட சேர்த்து ஒரு எழுத்தை கொடுத்து நம்மள படிக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் என்ன பண்றாங்க? ஒரு வார்த்தையா எப்படி இந்த வார்த்தை உருவாகுது. சரிங்களா? இந்த சை. அதுக்கப்புறம் பாருங்க வயற்கடலை,
அந்த எழுத்துக்களை நீங்க உச்சரிக்கும் போது எப்படி சொல்றீங்கிறதுக்காக தான். அந்த உச்சரிப்பு மூலமா தான் உங்களுக்கு தெரியும். சரிங்களா? புகை, அலை, வடை, மேசை, மழை, மைனா, நத்தை, பறவை. சரிங்களா? ஒவ்வொன்றையும் அந்த அந்த அழுத்தத்தோட சொன்னீங்கன்னா தான் தெரியும் குழந்தைங்களா. இதை பார்த்து இந்த வீடியோ பார்த்து கூடவே சொல்லுங்க. குப்பை, திண்ணை, நீர் யானை, வகுப்பறை, விளையாட்டு, சுரைக்காய் அப்படின்னு சொல்லுங்க. சரிங்களா? சரி, இப்ப அடுத்தது தொடர்களை படிப்பேன்ல வந்து சின்னதா ஒரு தொடர் கொடுத்திருக்காங்க. காகம் கரையும், குளத்தில் ஆமை, தாவும் தவளை அப்படின்னு ஒரு தடவை பார்த்து படிங்க. சரிங்களா குழந்தைங்களா? ஓகே, இப்ப அடுத்த பகுதி நம்ம பார்க்கலாம். இதுல கோவரிசை அடுத்தது. கோவரிசையில எப்படி கொடுத்திருக்காங்க பாருங்க. கோ முதல் நோ வரைக்கும் கீழே வரைக்கும் கொடுத்திருக்காங்க. அடுத்தது அந்த எழுத்துக்களை இங்க மாத்தி கொடுத்திருக்காங்க. அது கூட என்ன பண்றாங்க, திரும்பவும் எழுத்துக்கள் ஒண்ணு சேர்த்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் நமக்கு அந்த எழுத்துக்களோட சேர்த்து அந்த வார்த்தைகள் எப்படி உருவாகுது அப்படிங்கிறதுக்கு இங்க வார்த்தைகள் கொடுத்திருக்காங்க. சரிங்களா? பாருங்க, முதல் எழுத்து கோ, கொக்கு. அடுத்தது தொலைபேசி. நீங்க சொல்லி பாக்குறதுக்காக தான் இங்க கொடுத்திருக்காங்க. இந்த புள்ளி எல்லாம் எதுக்கு வச்சிருக்காங்கன்னா, ஒவ்வொரு எழுத்தா நீங்க என்ன பண்ணணும், பென்சில் வச்சு சொல்லி பார்க்கணும். கோ இக்கு அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? தோ லை பே சி, தொலைபேசி அப்படின்னு சொல்லணும். சரிங்களா குழந்தைங்களா? அந்த மாதிரி ஒவ்வொரு வார்த்தையும் நீங்க என்ன பண்ணணும், சொல்லணும். இந்த வார்த்தைகள் எல்லாத்தையும் கை வச்சு எழுத்து கூட்டி ஒவ்வொன்றா படிச்சீங்கன்னா தான் தெரியும். சரிங்களா குழந்தைங்களா? சரி, இப்ப நம்ம அடுத்த பகுதியை பார்க்கலாம். தொடர்களை படிப்பேன்ல என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. தொப்பி வாங்கலாம், கொக்கு பார்க்கலாம், பாட்டொன்று கேட்கலாம். இதுலயும் வந்து இங்க பாருங்க, கோ, அப்புறம் தோ, இங்க வந்து தோ. சரிங்களா? இதெல்லாம் வந்திருக்கா? சரி, இந்த எழுத்துக்கள் எல்லாம் நீங்க என்ன பண்ணணும், அடிக்கோடிட்டு காமிங்க. அப்பதான் உங்களுக்கு தெரியும் இது தோ வரிசையில வரக்கூடிய வார்த்தைகள் அப்படின்னு தெரியும். சரிங்களா குழந்தைங்களா? இப்ப அடுத்த பகுதியை பார்க்கலாம். இதுல என்ன இங்க என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. இதுல நெடில் எழுத்த சொல்லியிருக்காங்க. கோ வரிசை இப்ப சொல்லியிருக்காங்க. இதுல வந்து கோ முதல் நோ வரைக்கும் இங்க வரிசையா முதல்ல கொடுத்துட்டாங்க. அடுத்தது எழுத்துக்களை மாத்தி மாத்தி கொடுத்திருக்காங்க. அது கூட ஒரு எழுத்தை சேர்த்து கொடுத்து நம்மள படிக்க சொல்லியிருக்காங்க. அப்புறம் இப்ப இதெல்லாம் எப்படி படிப்பீங்க பாருங்க. ரெகோ, சோர, தோனு, நோப, தோவி. இதுக்கெல்லாம் அர்த்தம் எதுவும் கிடையாது. ஆனா இதை தெரிஞ்சுக்கிறதுக்காக இது கொடுத்திருக்காங்க. அவ்வளவுதான். இப்ப வந்து கோலம், தோரணம், போர் வீரன். இந்த எழுத்துல பாருங்க, நெடில் வரிசையில இங்க கோ அப்படின்னு வருது இல்லையா? இதை நீங்க என்ன பண்ணணும், அடிக்கோடிட்டு காமிக்கணும். தோ, அப்புறம் மோ. புரிஞ்சுதுங்களா? அதே மாதிரி கீழே கொடுத்திருக்காங்க பாருங்க. சோளம், அடுத்தது போட்டி. இந்த மாதிரி ஒவ்வொரு வார்த்தையா நீங்க சொல்லிக்கிட்டே என்ன பண்ணணும், எழுதிட்டு அடிக்கோடிட்டு காமிக்கணும். புரிஞ்சுதுங்களா? சரி, இப்ப அடுத்தது தொடர்களை படிப்பேன். இதுல சின்ன வாக்கியமா என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. தோசை சுடுவோம், தோட்டம் போடுவோம். இங்க பாருங்க, தோசை சுடுவோம், தோட்டம் போடு. இங்க பாருங்க, ஓம். வான் கோழி, இங்க வந்து பார்ப்போம். புரிஞ்சுதுங்களா? அந்த போ, கோ, தோ இந்த வார்த்தை எழுத்தெல்லாம் எங்க வருதுன்னு அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி சின்ன வாக்கியங்கள், சின்ன சின்னதா வார்த்தைகள் இதெல்லாம் கொடுத்திருக்காங்க. சரிங்களா குழந்தைங்களா? இப்ப நம்ம அடுத்ததை பார்க்கலாம். இப்ப வந்து கவு வரிசை நம்ம பார்க்கலாம். அடுத்தது இதுல என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. கவுல இருந்து நவ் வரைக்கும் இங்க கொடுத்துட்டாங்க. 18 எழுத்தையும் நேரா கொடுத்துட்டாங்க. இதுல வந்து அடுத்த எழுத்துக்களை எப்படி கொடுத்திருக்காங்க, மாற்றி மாற்றி கொடுத்திருக்காங்க. சரிங்களா? இங்க அடுத்தது பெட்டியில என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. இணைத்து சொல்வேன் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து கொடுத்திருக்காங்க. இப்ப வந்து சகவ், சௌகி, டவுமு, தனவ், தௌவே அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதை நீங்க சும்மா படிச்சு பாருங்க, அவ்வளவுதான். சரிங்களா? இப்ப அடுத்தது சொற்களை படிப்பேன். இதுல வந்து கௌதாரி நம்ம படிச்சோம் இல்லைங்களா? அதேதான். கௌதாரி, வௌவால், மௌவல், பௌவம், பௌர்ணமி அப்படின்னு உங்களுக்கு சொல்ல தெரியணும். மௌ, பௌ, பௌ, வௌ, கௌ. சரிங்களா குழந்தைங்களா? இதை பார்த்து நீங்க படிக்கிறதுக்காக தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? படிக்க படிக்க உங்களுக்கு நிறைய எழுத்துக்கள் தெரிய ஆரம்பிக்கும், வார்த்தைகளும் தெரிய ஆரம்பிக்கும். முதல்ல இதை பார்த்து படிங்க. சரிங்களா குழந்தைங்களா? அடுத்தது பாருங்க, தொடர்களை படிப்பேன்ல சின்ன தொடர் என்ன கொடுத்திருக்காங்க. கௌதாரி, கௌதாரி பறந்தது, மௌவல் மலர்ந்தது, மௌவல் மலர்ந்தது. சரி, இப்ப அடுத்தது படித்து பார்ப்பேன். இங்க என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. இது செல், சொல், அவ்வளவுதான். துணைக்கால் சேர்த்தி வர எழுத்து, துணைக்கால் இல்லாம இருக்கிற எழுத்து. இந்த செல் அப்படிங்கிறது என்ன எழுத்து, துணைக்கால் இல்லாம எழுதணும். சொல் அப்படிங்கிறது துணைக்காலோட சேர்த்து எழுதணும். நீங்க இப்ப என்ன பண்ணுங்கன்னா, இது துணைக்காலோட சேர்த்து எழுதுங்க, துணைக்கால் இல்லாம எழுதணும் அப்படின்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? அப்புறமா நீங்க என்ன பண்ணலாம், பெரிய கிளாஸ் போகும்போது இதோட அர்த்தம் எல்லாம் ஒவ்வொன்றுக்கும் நீங்க தெரிஞ்சுப்பீங்க. இப்ப ஃபர்ஸ்ட் இது நெய், நோய், மெட்டு, மொட்டு அப்படின்னு வரிசையா என்ன பண்ணும், இது எல்லாத்தையும் பார்த்து ஒரு தடவை நீங்க படிக்கணும். தென்னை, தொன்னை, பெய், போய், நெடி, நொடி அப்படின்னு படிக்கணும். சரிங்களா குழந்தைங்களா? சரி, இப்ப அடுத்த பகுதியை நம்ம பார்க்கலாம். நிகழ்வை படிப்பேன். செவ்வாய்க்கிழமை கடலோரம் சென்றோம், அலையோசை கேட்டோம், சுண்டல் முறுக்கு வாங்கினோம், மகிழ்ச்சியாக விளையாடினோம். பீச்சுக்கெல்லாம் போனீங்கன்னா எல்லாரும் போய் என்ன பண்ணுவாங்க, குழந்தைங்களாம் விளையாடுவாங்க. மணல் வீடு கட்டி எல்லாம் விளையாடிக்கிட்டு முறுக்கெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு வருவாங்க இல்லையா? அதை தான் இங்க கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அது ஒரு பாட்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நீங்க வந்து
கடலோரத்துல இருக்கிற அந்த பகுதியில வந்து நம்ம போய் விளையாடிட்டு இருக்கிற அந்த குழந்தைங்க என்ன பண்றாங்க பாருங்க. நீங்க போனா என்ன பண்ணுவீங்க? இது மாதிரி தானே விளையாடிட்டு இருப்பீங்க. முறுக்கெல்லாம் வாங்கி வச்சுட்டு, சுண்டெல்லாம் வாங்கி வச்சு சாப்பிட்டுட்டு, ஜாலியா தண்ணீல விளையாடுவோம் இல்லையா? அததான் இங்க குடுத்துருக்காங்க. சரிங்களா குழந்தைங்களா? பாருங்க இந்த குழந்தைங்க எப்படி விளையாடுறாங்கன்னு பாத்துக்கோங்க. நீங்களும் அம்மா, அப்பாவோட எப்ப நீங்க இந்த மாரி பீச்சுக்கு போறீங்களோ, அப்ப நாங்களும் இந்த மாரி பாடம்லாம் படிச்சிருக்கோம்மா. எங்களுக்கு எங்க பாடத்துல இது மாரிலாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா, அப்பா கிட்ட சொல்லுங்க. சரிங்களா குழந்தைங்களா? சரி, இப்ப நம்ம அடுத்த பகுதிய பார்க்கலாமா? சரி. இங்க என்ன குடுத்துருக்காங்க பாருங்க. அங்க பாருங்க. அட வானவில் அழகா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நீங்க வானவில் பார்த்திருக்கீங்களா? வானத்துல வரும்ல 7 கலர்ல அப்படியே கலர் கலரா வளைவா அப்படியே வந்து வில்லு மாரி வளைஞ்சிருக்கும்ல. அந்த வானத்துல நீங்க இதுவரைக்கும் பார்க்கல அப்படின்னா, இந்த வானவில்ங்கிறது இப்படிதான் இருக்கும். அது வந்து எப்ப வருதோ அப்ப வந்து அம்மா, அப்பா கிட்ட சொல்லுங்க. அவங்க உங்களுக்கு காமிப்பாங்க. வானவில் வரும்போது எனக்கு காமிங்கப்பா. எனக்கு ஒரு தடவ பார்க்கணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு அம்மா, அப்பா கிட்ட சொன்னீங்கன்னா, அவங்க உங்களுக்கு கூட்டிட்டு போய் காமிப்பாங்க. சரிங்களா? அந்த டைம்ல. மழை வரதும், வெயில் அடிக்கிற சமயமும் சேர்ந்து வரும்போது தான் உங்களுக்கு என்ன ஆகும்? வானவில் வந்து தோன்றும். சரிங்களா? அந்த டைம்க்கு வந்து உங்களுக்கு அம்மா, அப்பா அத கூட்டிட்டு காமிக்க சொன்னீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு காமிப்பாங்க. இதுவரைக்கும் நீங்க பார்க்கலைன்னா, இனிமே வரும்போது கண்டிப்பா பாருங்க. சரியா? இப்போ இங்க என்ன கதை சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாமா? எத்தனை வண்ணங்கள் எவ்வளவு பெருசு அப்படின்னு இந்த குழந்தைங்கலாம் அந்த வானவில்ல பார்த்துட்டாங்களாம். அதுக்காக வந்து என்ன சொல்றாங்க? அத பார்த்து இது ஆச்சரியமா இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க அந்த வானவில்ல பார்த்து. அதனால என்ன பண்ணுதாம், அந்த மேகம்லாம் எல்லாம் சேர்ந்து, நாம என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்குதாம். இப்போ வானவில்ல மட்டும் பார்த்தா அழகா இருக்குன்னு சொல்லிட்டாங்க இல்லையா? அதனால வந்து உடனே அந்த மேகம்லாம் என்ன பண்ணுச்சாம், அதுங்களும் சேர்ந்து எம்பளையும் இந்த குழந்தைங்கலாம் அழகா இருக்குன்னு சொல்லணும். அதனால நாமளும் வந்து அனிமல்ஸ் மாரி நம்ம வந்து மாறிட்டோம்னா, அந்த குழந்தைங்க நம்மள பார்த்தும் அழகா இருப்பேன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, உடனே என்ன பண்றாங்க பாருங்க, அந்த மேக கூட்டம் எல்லாம் சேர்ந்து, இங்க பாருங்க ஆட்டுக்குட்டி மாரி, அதுக்கப்புறம் வந்து இங்க வந்து பாருங்க நரி மாதிரி, அது கரடி மாதிரி, யானை மாதிரி, அதுக்கப்புறம் குதிரை மாதிரி, அந்த மாரிலாம் மேகத்துல வந்து அப்படியே அழகா வந்து அனிமல்ஸ் மாரியே தோன்ற மாரி, இங்க பாருங்க ஒட்டகம் மாரிலாம் வந்து இங்க வந்திருக்கு. புரிஞ்சுதுங்களா குழந்தைங்களா? எப்படி இங்க வந்திருக்குன்னு? ஏன் இந்த மாரி வந்துருச்சு பாருங்க. அந்த வானவில்ல பார்த்து இந்த குழந்தைங்கலாம் அழகா இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னு, இந்த மேகம்லாம் கோவிச்சுக்கிச்சாம். உடனே அதுங்களும் என்ன பண்ணிருக்கு பாருங்க. நாங்களும் வந்து இந்த மாரிலாம் எங்களாலயும் வந்து இந்த மாரிலாம் அழகா காமிக்க முடியும். உடனே அதுங்களும் வந்து என்ன பண்ணியிருக்குது, இந்த மாரி அனிமல்ஸ் மாரி அதுங்களோட உருவத்த மாத்தி, குழந்தைங்கள வந்து சந்தோஷப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாரி உருவம்லாம் மாத்திக்கிச்சுங்க. எப்படி இருக்குது பாருங்க இந்த மாரி. மேகத்தெல்லாம் பார்த்திருக்கீங்களா? ஆ? உடனே அந்த குழந்தைங்கலாம் என்ன பண்றாங்க பாருங்க. உடனே அங்கிருந்து மறைஞ்சுட்டு வானவில்ல விட்டுட்டு உடனே என்ன பண்ணிட்டாங்க, மேக கூட்டத்த பார்த்து, அட இங்க பாருங்க அதோ முதலை, இங்க யானை, குதிரை ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு இங்க கை காமிச்சு பேசிட்டு இருக்காங்களாம். சரிங்களா குழந்தைங்களா? இப்ப இங்க என்ன படக்காட்சியில சொன்னாங்கன்னு? ஓகே. சரிங்க குழந்தைங்களா, இதெல்லாம் நீங்க என்ன பண்ணுங்கன்னா, இப்ப அம்மா, அப்பா கிட்ட இந்த மாரி மேக கூட்டத்துல இந்த மாரிலாம் இருக்குமாமா அப்படிலாம் கேளுங்க. இப்படி இருக்குன்னா அம்மா, அப்பா கிட்ட சொன்னீங்கன்னா, அவங்க உங்கள ஒரு தடவ காமிப்பாங்க. சரிங்களா? சரிங்க குழந்தைங்களா, நம்ம அடுத்த பகுதியில பார்க்கலாம். குட்டீஸ், இன்னைக்கு நாம இந்த வீடியோல பார்த்து நீங்க நிறைய புதுசா கத்துட்டு இருப்பீங்கன்னு நாங்க நம்புறோம். மேலும் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அடுத்த வீடியோல இதே போல ஒரு பயிற்சி பாடத்தோட நாங்க உங்களை சந்திக்கிறோம். டாடா, பை பை, டேக் கேர்.